ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 27 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட்லாம் பண்ணி விடுங்க. ஸோ நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஸோ எல்லாருமே கரெக்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம லூசி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது, அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு "என்னடா மச்சான் உனக்கு ஆளே இல்லையா?" அப்படிங்கிற மாரி கலாய்ச்சிருப்பான். ஸோ லூஸ் வந்துட்டு "சொல்லுடா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சடனா அந்த இடத்துக்கு நம்ம சியாஜு கரெக்ட்டா வந்துருவாளா? ஸோ சியாஜுவ பார்த்தோனே லூஸ் வந்துட்டு அவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்றான். ஸோ சியாஜோக்கு உள்ள வந்தோடனே டீ லூசாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பானா, லூசி நீ ஒரு லூசு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோவமா போயிருவா. பின்னாடி நம்ம லூசி போய் இரு இரு சியாஜு ஏன் போற இங்க பாரு, நீ தானே சொன்ன 2 பேரும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு. ஸோ அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னதுன்னு நம்ம சியாஜ் வந்துட்டு இங்க பாரு நான் சொன்னது செங்லாங் கிட்ட லின்னு முன்னாடி மட்டும் நடிச்சா போதும்னு சொன்னேன். எல்லாத்து முன்னாடி நடிக்க சொல்லல அப்படின்னு. ஓ அப்படியா? ஆனா எல்லாத்துக்கும் உனக்கு தெரிஞ்சா மட்டும் தானே அது நல்லா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அப்பதானே லின்னு செங்லாங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டேங்கும்போது இவர் முன்னாடி போய்க்கிட்டே இருப்பாளா, ஐயோ சியாஜோ கேளு நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டேங்கும்போது சியாஜோ பிடிச்ச ஒரு இடத்துல பிளாக் பண்ணிடுவான். இங்க பாரு நான் சொல்றத கேளு, நான் சொன்னது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேங்கும்போது சியாஜோ வந்துட்டு அதாவது இங்க பாரு சிஎல்ங்கிறது செங்லான்னு லின்னுக்கு தெரியக்கூடாது, அதுக்காக தான் இந்த டிராமான்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கம் செங்லாங்கும் லின்னு வந்துடுறாங்க. ஆமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போது லூசி பார்த்துட்டு ஓ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு லின் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடுவானா. பின்னாடியே சியாஜோ இவன் என்னத்த வளர போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சியாஜோ குடுகுடுன்னு ஓடிடுவா. இவ போன ஸ்பீட்ல லூசிய புடிச்சு பயங்கரமா கில்ல ஆரம்பிச்சறா. லூசி வந்துட்டு ஏதோ சொல்லுது, ஒண்ணும் இல்ல நீங்க எங்க லைப்ரரி போறீங்களா? ஒண்ணும் இல்ல சும்மா தான் உங்கள பார்க்க வந்தோம். சரி நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வருவாங்களா? லின் வந்துட்டு ஆமா லூசி நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு கேட்டுருவா. ஓ ஆமால்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒண்ணும் கிடையாது. நானும் சியாஜுவும் செங்லாங் ஒண்ணு ரொம்ப லவ் பண்றா. அதத்தான் சொல்ல வந்தோம் அப்படிங்கிற மாரி இவன் எப்படியோ சொல்லி டயலாக் சொல்லிட்டு வந்துருவா. ஸோ இப்படி வரும்போது கூட சியாஜு புடிச்சு பயங்கரமா கிள்ளி வச்சுட்டே தான் வருவா. ஸோ அப்படியே கட் பண்ணா லைப்ரரில காட்டுறாங்க. ஸோ லூசியும் சியாஜும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சியாஜோ என்ன நினைக்கிறான், லூசி பரவாயில்ல அமைதியா இருக்கும்போது ரொம்ப அழகாவும் ஜென்டிலா இருக்கான் அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பானா, இந்த விஷயத்த நம்ம லூசி நோட் பண்ணிடுவான். என்ன யாரோ என்ன பார்த்து ரசிக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லும்போது, யார் இது உன்னையெல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்க, யார் உன்னை ரசிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, வேற யாரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே இவளே அறியாம ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாளா. ஸோ இதை பார்த்து லூசி திருப்பி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான், என் கேர்ள் ஃப்ரெண்டு வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்ததுக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. ஸோ பொண்ணு வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி லூசி நான் உன்னை லவ் பண்றேன், நீ பதில் ஈவினிங் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஓ அப்படியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருது. டி என்னடா எல்லாத்துட்டையும் சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஆமா எல்லாத்துக்கிட்டையும் சொன்னா மட்டும் தானே செங்கலாங்கும் இன்னும் ஒத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்ம காலேஜ் கேம்பஸ் முல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு டி இங்க பாருடா செங்கலாங்கும் லின்னு மட்டும் ஒத்துக்கிட்டா போதும், வேற யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே படி இங்க பாரு நம்ம காலேஜ் கேம்பஸ் முல்லா நான் சொல்லுவேன் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியாஜுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. நீ என்னவோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவ அங்கிருந்து போயிருவா. ஸோ அப்படியே கட் பண்ணா ரூம்ல காட்டுறாங்க. ஸோ நம்ம ஜூன் இருக்கான் அவன் ஏதோ மெயில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மெயில்ல வந்து லூசி வந்து சியாஜுவ லவ் பண்றா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அந்த கேம்பஸ் முழுக்கும் போய் பரவி இருக்கு. வேற யாரையும் கிடையாது, அந்த லவ் லவ் பண்ற ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சுல, ஸோ அந்த பொண்ணு தான் அந்த கேம்பஸோட குரூப்ல போட்டு விட்டுருக்குது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ சியாஜு ரூமுக்குள்ள வரும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஆமா லூசி நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உங்களுக்கு எப்படி தெரியும் யார சொன்னது அப்படின்னு சொல்லும்போது அதுவா நம்மளோட ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னது இது போட்டானா இவன் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பா. ஸோ பட் ஆனா அங்க சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்குங்காட்டிக்கு இவளோட ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் ஆகாது. நான் போய் லூசி கிட்டே கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி ரூமுக்கே போயிருவான். ஸோ போயிட்டு என்னடா பண்ண இதுக்கடா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல 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 இரு நான் ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அவனோட ஃபோன் வேற அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ செங்லாங் தான் கூப்பிட்டுருப்பான். ஸோ இருன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஃபோனை பேசிட்டு வந்தேன்னு ஃபோன் எடுத்து செங்லாங்கிட்ட பேசும்போது அவன் அந்த போஸ்ட்டை பத்தி தான் கேட்டிருப்பான். ஸோ அதுக்குள்ள நம்ம சியாஜு டக்குன்னு இந்த பக்கம் எடுத்து ஏன் லூசி இப்படி பண்ற, நான் தான் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு நீ கேம்பஸ் முழுக்க சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஏய் இரு இரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லூசி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். அதுக்குள்ள சியாஜ் வந்துட்டு இங்க பாரு நம்ம 2 பேருமே ஃபேக்கா தான் நடிச்சிட்டு இருக்கோம், இது ஒண்ணும் உண்மை கிடையாது, அது மட்டும் இல்ல எனக்கு ஒன்னும் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிருவா. ஸோ பாவம் லூசிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிருச்சு இப்படி சொல்லிட்டாலேன்னு. ஸோ இவ ரூமுக்கு போனவ அங்க லெட்டோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க, அந்த போஸ்ட்டை வேற டிலீட் பண்ண முடியல, யாரு போட்டான்னு வேற தெரியல அப்படிங்கிற மாதிரி லெட்டர் சொல்லிட்டே இருப்பா. ஸோ இப்போ என்னதான் பண்றது எனக்கு எப்படி இது பண்றதுன்னு எனக்கு தெரியல, இப்போ பாரு கேம்பஸ் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பியாஜோ ஃபீல் பண்ணியிருப்பா. ஸோ லெட்டர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லூசி இதை பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எப்படி சொல்ற, அவன் தான் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி கேம்பஸ் ஃபுல்லா நான் சொல்லிடுவேன்னு, நீ எப்படி சொல்ற லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லெட்டர் வந்துட்டு இங்க பாரு லூசி அந்த மாதிரி சொல்லுவான், ஆனா அந்த மாதிரி செய்யற ஆளெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல அவன் என்கிட்ட சொன்னான் கேம்பஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லுவேன்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு நம்ம சியாஜு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு போஸ்ட் ஒன்று வருது. ஸோ லூசி தான் போஸ்ட் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நான் யாரையுமே
யாரையுமே லவ் பண்ணல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். இத பார்த்த பிறகு தான் சியாஜுக்கும் சரி, லெட்டோக்கும் சரி ஒரு மாரி அமைதியாகுது. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு போய் தூங்க போயிருவா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுறாங்க. லூசி உட்காந்துருக்கும்போது செங்லாங் வந்து திட்ட ஆரம்பிச்சான். டேய் நான் தான் அந்த பொண்ண கண்டுபிடிச்சு நான் டெலீட் பண்ண சொல்லிட்டேன்ல. அதுக்குள்ள உன்ன யார்டா போஸ்ட் போட சொன்னா அப்படிங்கும்போது, நீ இத டெலீட் பண்ண வச்சுட்ட. ஆனா அவன் என்ன தான திட்டுறான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, டேய் புள்ளைங்கன்னா திட்டதான் செய்வாங்க. அதுக்காக நீ ஏன்டா போஸ்ட் போட்ட? நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லன்னு போட்ட அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆமா அவ என்ன எவ்வளவு திட்டுனா தெரியுமா? அது மட்டும் இல்ல. என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு வேற போயிட்டா. நான் தப்பே பண்ணல. ஏதோ ஒரு பொண்ணு போட்ட போஸ்ட்டுக்கு அவ என்ன புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுனா தெரியுமா? அப்படிங்கிற மாரி நம்ம லூசி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சர்றா. ஸோ நீ திட்டு வாங்கினா தானே உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படிங்கிற மாரி லூசி சொல்லிட்டே இருக்கும்போது, இங்க பாரு புள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. தப்பு அவங்க மேலயும் நம்ம மேலயும் நம்ம தான் சாரி சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதை நீ சாரி சொல்லு அப்படிங்கிற சொல்லும்போது, லூசு வந்துட்டு நான்லாம் சொல்ல மாட்டேன். நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாரி இவன் திரும்பிக்குவான். இத பார்த்துட்டு நான் ஏன் சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன். என் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாரி லூசு சொல்லிட்டே இருக்கும்போது, டேய் நீ தான் சொல்லியிருக்கல உனக்கு சியாஜோ ரொம்ப பிடிக்கும்னு. அப்ப நீ தான் இறங்கி போணும். நீ தான் சாரி சொல்லணும். உனக்காகலாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நீ போய் ஒழுங்கு மரியாதையா சியாஜு கிட்ட சாரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா நான் சொல்றேன் அப்படின்னு ஃபோன் எடுப்பானா, இல்ல இல்ல ஒண்ணும் வேண்டாம் நானே போய் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லூசி அங்கருந்து அவன் சியாஜு கிட்ட சாரி சொல்றதுக்காக போவான். சரி நானே சொல்லிக்கிறேன். நீ எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் அங்கருந்து போவான். கட் பண்ணி அப்படியே லைவ்ல காட்டுறாங்க. லெட்டோவும் நம்ம சியாஜுவும் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம சியாஜுக்கு என்னன்னா, இவ கோவத்துல என்ன சொல்லியிருப்பானா, இங்க பாரு நம்ம 2 பேரும் நடிச்சுட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்ல எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாள. இவ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அதுக்கு லூசி வந்துருவான். இங்க பாரு வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருவான். லைப்ரரிக்கு வெளியில கூட்டு போய் இவ வந்து நான் போய் படிக்கணும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு வெளில போலாம்னு சொல்லி போகும்போது லூசி டக்குன்னு எடுத்துட்டு இங்க பாரு நான் ஒன்னும் அந்த போஸ்ட் போடவே இல்ல. அது மட்டும் இல்ல செங்லாங்க அதை கண்டுபிடிச்சு அந்த புள்ளைய போஸ்ட் டிலீட் பண்ண வச்சுட்டான். அது மட்டும் இல்ல என் மேல எந்த தப்புமே கிடையாது. நம்பர் 1 நான் ஒன்னும் அந்த போஸ்ட் போடவே இல்ல. நம்பர் 2 அது மட்டும் இல்ல எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி சொன்னேன் ஆனா நான் பண்ணவே இல்ல. ஆனா நீ என் மேல கோவப்பட்டு என் கூட பிரேக்கப் பண்ணிட்ட. நம்பர் 3 நான் உங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் நானு. நீ தான் என்ன தப்பா நினைச்சிட்ட. என் மேல எந்த தப்புமே கிடையாது. நீ என்ன தப்பா நினைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தள்ளி நின்னுக்குவான். இப்படி போன பிறகு இவன் தள்ளி போனோன்னே நம்ம சியாஜுக்கே தள்ளி போயிட்டானே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இவன் கோவப்பட்டு இங்கிருந்து கிளம்பி போலான்னு சொல்லி போகும்போது சியாஜு வந்து சாரி லூசி நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு வந்து லூசி கிட்ட சொன்னோன்னே இவன் குடுகுடும் ஓடி வந்து டைட் ஹேக் பண்ணிக்குவான். இவன் தள்ளி போடா அப்படின்னு தள்ளும் போது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட் ஹேக் பண்ணிட்டு இங்க பாரு நான் ஒன்னும் செங்லாங் மாதிரி நல்ல குட் பாய் எல்லாம் கிடையாது. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமான பையன் கிடையாது. நான் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு தள்ளிவிட்டு இங்க பாரு நேத்து நீ சண்டை போடுறதுன்னு நைட்டு நான் தூங்கவே இல்லை தெரியுமா? ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நான் நைட்டு பூரா தூங்காம உன்னை பத்தி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது இவளுக்கே டக்குன்னு சிரிப்பு வந்தது. சரி இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் டக்குன்னு கண்ணத்து பக்கத்துல கை வச்சு அப்போ நீயும் நானும் சேர்ந்து டேட்டிங் போலாம் நீ என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு தெரியாது நீ என்ன வேணும் கேட்டுட்டா நான் சொல்லிட்டேன் நீ டேட்டிங் என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவனே தலையை வச்சு டிம டிமன்னு ஆட்டிக்குவான். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைப்ரரிக்குள்ள ஓடிடுவாளா. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம லூசி திரும்பியுமே கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். சியாச்சுவை கூட்டு போலான்னு சொல்லிட்டு ஆனா இவ போன் எடுக்கிற மாதிரி தெரியல. லெட்டர் வந்துட்டு என்னாச்சு எதுக்கு நீ லூசியோட போன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன அவன் என்ன டேட்டிங் கூப்பிட்டான் நான்லாம் டேட்டிங் போக மாட்டேன் எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டா லூசி பின்னாடியே வந்துருவான். நீ போக வேண்டியதானே லூசி நல்ல பையன் தான் அவன் கூட போறக்கு உனக்கு என்ன அப்படின்னு லெட்டர் சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா பின்னாடி இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு லூசி வந்துட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் எனக்கு போக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சியாச்சு சொல்லிட்டே இருப்பாளா. டக்குனு இவன் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் உன்ன டேட்டிங் கூப்பிட்டேன் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும்னு உனக்கு தெரியாதா சரி வா வா வா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாம் அப்படிங்கும்போது நான் வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியாது நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்ட நீ என் கூட வந்ததாகணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகலாம் பாத்தியா டைம் என்ன ஆகுது வா 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 போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து சியாஜுவும் லெட்டோவையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி லஞ்ச் வாங்கும்போது லெட்டோ வாங்கியிருக்க மாட்டாளா நீ வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிருக்காங்க நான் அவங்க கூட போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது சியாஜுக்கு யார் அந்த பையன் நீயும் கடைசி வரைக்கும் எங்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சியாஜு கேட்பாளா. லெட்டர் வந்துட்டு கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரம் அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருவா. இவங்க 2 பேரும் லஞ்ச் வாங்கிட்டு வரலான்னு வரும்போது ஆப்போசிட்ல செங்லாங்கும் லின்னு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம சியாஜுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிடும். லூசி தான் ஒண்ணு இல்ல நான் இருக்கேன்ல வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கூட்டிட்டு போவான். இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது செங்லாங் இருக்காளா அவனோட பிளேட்ல இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம லின்னுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சாப்பிடு நீ நல்லா சாப்பிட்டாதான் கொஞ்சமாவது நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும் பாரு நீ எவ்வளவு மெலிஞ்சு போயிட்டு லின் நீ நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஆப்போசிட்டா நம்ம லூசி இதெல்லாம் நோட் பண்றான். அவனுக்கு ஆசை இருக்காது அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்ல. அவனுமே அவன் பிளேட்ல இருந்துட்டு சியாஜு நீயும் தான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பீஸ் மாதிரி சிக்கன் இருக்குது எடுத்து இந்தா சியாஜு நீ இதை சாப்பிடு நீயும் இதெல்லாம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம சியாஜு கொட்டி ஏன்டா நீ வேற வெறுப்பேத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேண்டாம் வெறுப்பா அதை வாங்கிக்குவா வாங்கின கையோட அதை எப்படி எடுத்து கீழே போட்டுருவா. இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணி
பண்ணிட்டு இருக்கிறத ஆப்போசிட்ல இருக்கிற லின்னும் நம்ம செங்லாங்கும் பார்க்குறாங்க. இன்னும் எப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணானாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது, நானும் சியாஜுவும் டேட் போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவான். டேய் கம்முனுர்றா இது யார்றா உன்ன சொல்ல சொன்னா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவங்க 2 ஷாக்கா பார்ப்பாங்களா. ஸோ லின் வந்துட்டு, நீங்க 2 பேரும் டேட் போறீங்களா அப்படின்றதுக்கு, இல்ல நாங்க இன்னும் டிசைட் பண்ணல அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு சொல்லியிருந்திருப்பான். ஓ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு வந்து செங்லாங் கிட்ட, இந்த மாரி நம்ம 2 பேரும் டேட் போய் எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நானும் சியாஜும் மட்டும் தான் போலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாரி லூசு சொல்லுவான். இத கேட்ட சியாஜ் வந்துட்டு கண்டிப்பா நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுவானா. லூஸ் வந்துட்டு டேய் நம்ம 2 பேரும் மட்டும் தான் போறோம் டேட்டிங்க்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரு நான் உன் கூட டேட்டிங் வருவேன்னு சொன்னேன். தனியாலாம் உன் கூட வரமாட்டேன். நீயே ஒரு பிரச்சனை உன் கூட யாரும் வந்து மாட்டுவா. ஸோ நான் அவங்க வந்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லிடுவா. சரி சரி நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாரி லூசே வேண்டாம் வெறுப்பா நீங்களும் வாங்கன்னு சொல்லிடுவா. ஸோ இவங்க 4 பேருமே சேர்ந்து டேட்டிங் போலான்ட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம சியாஜு வேணுக்குனே டார்லிங் இந்தா உனக்காக நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸா எடுத்து வாயில வச்சு அமுத்திருவா. ஸோ இப்படி ஊட்டி விடுறத இவங்க 2 பேருமே ஒரு மாரி ஷாக்கா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. வெரி குட் பாய் அப்படிங்கிற மாரி முடியெல்லாம் தளச்சு விடுவா. பார்க்கறதுக்கே ஒரு மாரி பயங்கர காமெடியா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா டேட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம லின்னும் செங்லாங்கும் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வரும்போது நம்ம சியாச்சுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ லூசு தான் இங்க பாரு அதெல்லாம் நீ பார்த்து ஃபீல் பண்ணாத. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி நடக்கட்டும். நம்ம பின்னாடி நடக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லூசி சியாச்சு கிட்ட இந்த மாரி நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்லுவா. ஆக்சுவலி அது வந்து ஒரு டாக் ஒரு பொம்மை. ஸோ இவ அந்த டாக் பொம்மைய பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த டாக் யாரு நம்ம செங்லாங்கு கீ செயின் கூட வாங்கி கொடுத்தால்ல. ஸோ அத பார்த்துட்டே இருக்கும்போது லூசு உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியே குடுத்துருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்ல தனக்கு என்ன கேர்ள் ஃபிரெண்டுக்கு என்ன பிடிச்சாலும் வாங்கி தரணும். அதுதான் ஒரு பாய் ஃபிரெண்டோட அழகு. ஸோ நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ல நான் உனக்கு என்ன பிடிச்சாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சியாஜ் வந்துட்டு தயவு செஞ்சு நீ அத மட்டும் சொல்லாத. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. ஸோ இப்படி சொல்லிட்டு பேசிட்டே வராங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். until then bye from செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பாய்.